ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு பொட்டேட்டோ வந்து மேலே இருக்க தோல்லாம் வந்து சீவி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக அந்த பீல் பண்ணிவிடுங்க மேலே இருக்க தோல்லாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வந்து பொட்டேட்டோ வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு, அதாவது பொட்டேட்டோ முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இதை வந்து நம்ம வேக வைக்கிறதுக்காக பண்ணுறோம். இது கூட வந்து உப்பு வந்து சேர்த்துக்குங்க. இப்போயே வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம குக் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அது குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஆனியன் வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து ஓரளவு ரொம்ப குட்டியாக பண்ணலை, ஓரளவு நார்மல் சைஸில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான மசாலா பொருள், அதுக்கப்புறம் இது வந்து கருவேப்பிலை. சைடில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் சமோசா தான் பண்ண போகிறேன். சமோசாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக சமோசா வந்து மைதாவில் தான் பண்ணியிருப்பாங்க. மைதா வந்து எவ்வளோ நம்ம அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால் குழந்தைக்கும் கொடுக்கக்கூடாது மைதா. அதனால் வந்து நார்மல் சப்பாத்தி எப்படி பிசைவோம் அதே மாதிரி உப்பு போட்டுட்டு அதே கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சு அதை நல்லா வச்சுக்கணும். ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் அரிஞ்சோம்லாம் அதெல்லாம் வதக்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, நல்லா கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஒரே ஒரு ஆனியன் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும், நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் வெங்காயத்தை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பொட்டேட்டோவும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா குக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மேஷர் வச்சு அதை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மேஷ் ஆகுது பாருங்கள். பொட்டேட்டோ இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா மட்டும் உங்களோட விருப்பப்படி சேர்த்துங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஏன்னா ஒரு குழந்தைங்க ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. உங்கள் விருப்பத்துக்கேற்ப பண்ணிக்கங்க. சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிறேன். ஏற்கனவே பொட்டேட்டோவில் வந்து சால்ட் நம்ம போட்டிருந்தோம், அதையும் பார்த்துட்டு போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் வந்து வீட்டு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணினதுக்கப்புறமா பொட்டேட்டோ மேஷ் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து அதில் ஆட் பண்ணிவிடுங்க. இது கூட வந்து நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணலாம். பட் பொட்டேட்டோனா ஈஸியாக சிம்பிளாக இருக்கும், அதனால நான் ஆட் பண்ணிட்டேன். கேரட் ஆட் பண்ணலாம், பட்டாணி, என்ன பிடிக்குதோ நீங்கள் இந்த வெஜிடபிள் வந்து இதில் உங்களோட விருப்பம் தான். எனக்கு வந்து மல்லித்தூள் பத்தாத மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சமாக மல்லித்தூள் மட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் திருப்பி நான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு மிளகாய்த்தூள் பிடிக்கும் அப்படின்னா மிளகாய்த்தூளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க. இல்லைன்னா நான் சொல்கிற அளவுக்கு கரெக்டாக போட்டுக்கலாம். ஓகே, அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த சைடில் வந்து சப்பாத்தி வந்து எப்படி நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு மாவு தடவி நல்லா பண்ணிங்க. ஷேப்பை பற்றி இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு மேலே மூடி இருக்குல்ல, ஏதாவது கப்போட மூடி எடுத்து இப்படி நடுவில் வச்சுட்டு ஃபுல்லாக லெஃப்ட் ஓவர் அந்த லேயர்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி வந்ததும் சென்டராக வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 2 பீஸ் கிடைக்கும். அதை வந்து இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம பண்ணிடணும். அவ்வளோதான். இதுதான் வந்து சமோசா ரெடி பண்ணுறதுக்கான அந்த ஷீட் மாதிரி மேலே ரெடி பண்ணுறோம்ல, அது தண்ணி வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஒட்டிக்குங்க. வெளியில் வரக்கூடாது மசாலா, அந்த அளவு பார்த்துங்க. இந்த மாதிரி வந்து கோன் ஷேப்பில் வந்துடும். அதுக்குள்ளார வந்து நம்ம ஸ்டஃபிங் இருக்குல்ல, பொட்டேட்டோ ஸ்டஃபிங், அதை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துங்க. இது வந்து நான் பொட்டேட்டோ மட்டும்தான் வச்சு பண்ணேன். பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து சிம்பிளாக பொட்டேட்டோ மட்டும் இருந்ததுன்னா அதை நம்ம பண்ணிடலாம். நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் அரிஞ்சு தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்படியும் பண்ணலாம். கோஸு, கேரட்டு, பட்டாணி, இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஷேப் ரெடி பண்ணிங்க. இப்போ இருந்து எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. ரொம்ப இல்லை, ஒரு 6 மட்டும் எடுத்துக்கிட்டேன். மிச்ச மாவில் வந்து நம்ம சப்பாத்தி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாப்பாவுக்கு எங்களுக்கு ஆளுக்கு ஒன்று தான். ஸோ அதனால் வந்து நான் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு நல்ல டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன்.
நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஏன்னா வந்து மிதமான சூடு இருந்தால் தான் உள்ளே இருக்கிறதும் நல்லா வந்து குக் ஆகும். இப்போ நம்ம ரொம்ப ஹீட் அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா வந்து வெளியில் வந்துடும் மசாலாலாம். ஸோ அதை பார்த்துங்க. இந்த மாதிரி போட்டு 2 சைடும் நம்ம குக் பண்ண வேண்டியதுதான். இது வந்து நம்ம கோதுமை மாவில் பண்ணுறோம் அப்படின்றதுனால சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் இது. 1.5 வயசு மேலே குழந்த இருக்காங்க அப்படின்னா 1.5 வயசுக்கு மேலே இருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் அதனால தான் பச்சை மிளகா அதெல்லாம் சேர்க்கல. நீங்கள் வந்து உள்ளார அந்த மசாலாவில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ வச்சுட்டேன். ஏன்னா ஆயில் வந்து அதுக்கப்புறம் அது இழுத்துக்கும். ஸோ அதனால தான் நான் டிஷ்யூ வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் டிஷ்யூ வச்சு பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிறதையும் நான் போட்டு எடுத்துடுறேன். இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கெச்சப் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். இது வந்து எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கெச்சப் வைக்கிறேன். குழந்தைக்கு வந்து எப்பயுமே கெச்சப்பு, இந்த கிசான் ஜாம் இதெல்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியில் வாங்கி இந்த மாதிரி குழந்தைக்கு கொடுக்குறத விட வீட்டில் நம்ம செஞ்ச, அதுவும் நல்ல எண்ணெயில் நம்ம செஞ்ச வந்து ஃபுட் வந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது தான். அதுக்கு இது பரவாயில்லன்ற மாதிரி தான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிறத காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருந்தது. நம்ம வெளியில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சிலது நல்லாவே இருக்காது. சிலது எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு தடவை வாங்கினோம், சுத்தமாக நல்லா இல்லை. ரேட்டும் ஓவராக சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.